எல்லாருக்குமே சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு 150 கிராம் மில்க் பவுடர், 50 கிராம் கொக்கோ பவுடர், 100 கிராம் சுகர், 1/2 லிட்டர் மில்க், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டுருங்க கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் 40 ரூபா டைரி மில்க் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மீடியமில் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 6 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜருக்குள்ளே வைக்கிறேன். இப்போ 6 மணி நேரம் கழிச்சு திரும்ப எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு. கரெக்டாக வரல பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த சாக்லேட் ஃபுல்லாக மிக்ஸி ஜாடியில் எல்லாத்தையுமே சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாடியில் நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் அப்படியே சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் மேலே சாக்லேட் கியூப்ஸை சேர்த்து நல்லா தூவி விட்டுட்டு ஒரு 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன். முதல் நாள் நைட்டு வச்சு மறுநாள் தாங்க எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு. சூப்பராக பாக்கையிலேயே சாப்பிடணும் போல இல்லை. இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீமை நீங்களும் சாப்பிடணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க.